இந்த பார்த்தீங்கன்னா T300 காரில் வந்து அடிக்கடிக்கு இந்த பிரேக் டவுன் ப்ராப்ளம் வந்தது. அது பார்த்தா டேங்க்கில் ப்ராப்ளம்ட்டு கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த ஒயர் கட் ஆகிதா டேங்க் ஒயர் ஷேக் பண்ண உடனே வண்டி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து டேங்க் ஒயரில் ப்ராப்ளம், அதனால் டேங்க் ஒயர் கைட்டார். டேங்க் மோட்டருக்கு போகிற ஒயர் இது. இதில் என்ன கட் ஆகிதான்னு செக் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சீவி பார்ப்போம், என்ன கட் ஆகிருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். இதனால் அது செக் பண்ணணும், ஓடுது, வண்டி ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரில. இந்த ஒயர் வந்து கட் ஆகிதா, உள்ளுக்குள்ளேயே கட் ஆகிதான் பார்க்கலாம். பிளாக் ஒயர் எதுவும் கட் ஆகலை. ஆனால் இந்த சாக்கெட் செக் பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி ஸ்டார்ட் ஆகுது. ஃபால்ட்டை கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஃபால்ட் இல்லாமல் வேலை இதுவும் ஆகாது. இதெல்லாம் கரெக்டாக 4 செம்பு கம்பி வச்சு கலெக்ட் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ஒயரில் எதுவும் ப்ராப்ளம் தீவிர கட்டான மாதிரி தெரியல. அதெல்லாம் ஒரு சாக்கெட் தான் லூஸ் கனெக்ஷனாக இருக்கும். அந்த மாதிரி செக் பண்ணுவோம். அப்படி இல்லைனா நம்ம கொஞ்சம் சாக்கெட்டை டைட் பண்ணி போட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகுதான் செக் பண்ணிடலாம். எதுவும் ப்ராப்ளம் வந்ததுன்னா செக் பண்ணுங்கள். TUV300 அது கலர் கூட வேணா கூட பார்த்துங்க. ஒரு அந்த எலியில் கட்சி அந்த சாக்கெட்டுடைய கலர் கூட வந்துடும் உங்களுக்கு. அதே பார்க்கணும் பார்த்துங்க. ஒரே கலர் கூட இருந்தப்பா கலர் ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன். என்னோட சாக்கெட்டில் காட்டியிருப்பேன், பார்த்துங்க. வடபழனிண்ணா ஒரு வேலை இருக்காது, போய் பார்க்கறதுக்குன்னா உனக்கு கேடு. கிளச்சு ரிலீஸ் பேரிங் போயிட்டு இருந்தது, வீல் பேரிங் போயிட்டு இருந்தது. அதை பார்த்துட்டு சொல்லிட்டு வந்தேன். அதுதான் சொல்லுங்க. இப்போ ஒரு 1000 உனக்கு வேணும், நான் சொல்ற வேலை சரியா? அந்த சாக்கெட்டில் செய்யணும் எல்லாம் டேப் வச்சுலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், சாக்கெட்டு கலர் கோடு பார்த்துங்க. என்னவா ஒன்று பண்ணா கண்டினியூட்டி வரல. இல்லை அது பஸ்ஸர் சொல்கிறது தவிர ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் கண்டினியூட்டி செக் பண்ணுறோம். நல்லா சாக்கெட் பின் ஒயரில் கரெக்டாக லைன் வருதான்ட்டு. ஓகே. ஓகே. இந்த பின் செக் பண்ணி லாஸ்ட் பின்ன பண்ணிட்டேன். பின்னே இல்லையா? பின்னே இல்லையா? இப்போ 4 பின் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பின் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சாக்கெட்டை நம்ம டைட் பண்ணி போட போகிறோம். சாக்கெட்டில் இருக்கிற பின்னு லூஸ் கனெக்ஷனாக இருந்தால் அது மாதிரி டைட் பண்ணி ஸ்லீவ் வச்சு போடலாம், கம்பி வச்சு. நான் வந்து கரெக்டாக போனேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மாற்றி கொஞ்சம் தப்பாக போட்டிங்கன்னா ஷார்ட் ஆகிடும். அது தெரிஞ்சதுனால கரெக்டாக பண்ணுவோம் நாங்கள் பின்ன. அது கரெக்டாக அந்த ஒயரிங் சாக்கெட்டு ஒயர்லேருந்து காப்பர் கம்பி எடுத்து அதில் கொஞ்சம் டைட் பண்ணுவோம். காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. சேனல்ஸ் தானே இது? அண்ணா சேனல் தானே போடுறீங்க? ஆமாண்ணா. அந்த பின்னில் கரெக்டாக உள்ள தள்ளணும். உள்ள தள்ளிட்டு அப்படியே சைடில் அது பக்கத்தில் ஒரு எம்டி ஹோல்ஸ் இருக்குது பாருங்க, தள்ளிடுறாங்க கரெக்டாக. ஏன்னா நம்ம அப்போ தான் இதெல்லாம் நிரந்தரம்ல ஓடுதே ஒளி ஏற்படுறதோ ஒன்று அவ்வளோதான். மாதம் ஃபுல்லாக ஓட்டாலாம் எனக்கு
18,000 சம்பளம். இன்னும் 10 வருஷம் கதையே சொன்னா 45,000 வாங்குறாப்புல. இன்னும் 10 வருஷம் கதையே சொல்ல பார்க்கலாம் இந்த ஆளு. இன்னும் 15,000 ரூபாய். 1ஆம் கிளாஸ் படிச்ச பையனே பார்த்தாக்க வயசாகி போடுவான். இன்னும் கேட்டால் இன்னும் இதே சொல்லுப்பான். இதை இன்னும் நம்பினே இருப்பாங்க. அவங்க காட சொல்லு எடுத்து மாட்டாப்புல. எப்போ கடையில் எடுத்து மாட்டாங்க கேட்குறவங்க கேட்டா எதனா சம்பளம் வந்து இல்லைன்னா லீவ் கிடையாது. அப்புறம் பாதி சம்பளம் கொடுப்பாங்க. இவங்களுக்குலாம் கிலோமீட்டர் பேக்கெட் இருக்குது, இன்சென்டிவ் இருக்குது, உங்களுக்கு கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா இருக்குது, லாங்கில் போனால் இவ்வளோ பேக்கெட் இருக்குது. என்ன இருக்குது? ஆமாம். இதெல்லாம் நம்புற மாதிரி இருந்துச்சு. உண்மைங்கிற மாதிரி ஊக்கணிச்சு A to Z நான் சொல்லிட்டேன். விட்டே சொல்லவா நீ கம்பி அந்த கேப்பில் சொல்லும்போது உங்களுக்கு சாக்கெட் கொஞ்சம் டைட்டாக பிடிக்கும். நல்லா லூஸ் கனெக்ஷன் வராது. லூஸ் கனெக்ஷன் இல்லாமல் வண்டி ப்ராப்ளம் இல்லாமல் ஓடும். இது சாக்கெட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் நாங்கள் இப்படி பண்ணுறோம். நல்லா இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே கூட பண்ணுறோம். ரெண்டு வயர் தான் இருந்துச்சு. அது நான் 2 வயர் மட்டும் பண்ணேன். சரி சரி. அது வந்து ஃபியூல் கேஜ் கரெக்டாக வேலை செய்யணும். 2 வயர் மட்டும் விட்டுட்டாங்க. மற்ற 2 வயர் மட்டும் பின் சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் ட்ரபிள் இதனால அந்த 2 வயர் மட்டும் பார்த்தீங்களா? இப்போ அந்த 2 வயர் மட்டும் போட்டிருக்காங்க. உள்ளே மாட்டுறாரு. மாட்டிட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்ட சொல்ல காட்டணும் பாருங்க. உள்ளது காட்டணும். மெக்கானிக் எவ்வளோ கஷ்டம் வேலை செய்யறாங்க. ஆனால் லைஃப் மட்டும் போகிறோமா எவ்வளோ அந்த சேர்ச்சில் போய் வேலை செய்யறதுக்கு அடியில் ஆச்சு. வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லூஸ் கனெக்ஷன் வந்ததுன்னா நீ அங்கே செக் பண்ணுங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னா அதான் ப்ராப்ளம்.